ஹே ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பாண்டா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த பாண்டாவை தான் நான் வரைக்க பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா நான் வந்துட்டு பின்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற அந்த மரத்தெல்லாம் விட்டுறலாம், என்னால் அது வந்து ஏறி க்ளீன் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு கீழே வந்துட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடு கட்டுற அளவுக்கு விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து சாண்டில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதை வந்து கிளாஸாக மேக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்துட்டு அந்த ஃபர்னஸில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி இவ்வளோ கிளாஸஸ் வந்துட்டு நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஏன் அப்படி வந்து கிளாஸஸாக கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு கிளாஸில் தான் வந்து ஹோம் மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது தெரிலங்க, எனக்கு கிளாஸில் மேக் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் கிளாஸில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உருக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிளாஸில் தான் மேக் பண்ண போகிறோம். பார்ப்போம், நல்லாயிருக்கும் நல்லாரியோ. சாண்டில் இப்போ வந்து ஸ்டோன்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணணுமோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். உட்டை கூட வந்துட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம். பட் கிளாஸ் வந்துட்டு அப்படிலாம் மேக் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கொயர் ஷேப்பர் அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நம்ம அந்த என்ன சொல்கிறது, அந்த வால் வந்து கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து சாண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பார்க்க வந்துட்டு நல்லாயிருக்கும். தென் வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, பிளான் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சுற்றி கட்டுற இடத்துல மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம சாண்ட் போட்டுடலாம். ஓகேவா, வாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்கிட்ட சாண்ட் வந்து இல்லை. நான் வந்து எல்லா சாண்டையுமே கிளாஸாக மாற்றிட்டேன். அப்போது இப்படி வரும்பொழுது சாண்ட் கலெக்ட் பண்ண வரும்பொழுது இவனை பார்த்தீங்கன்னா இந்த மார்பலா அது என்னமோ ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்துட்டு இவன் கையில் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். அதாவது நான் வந்துட்டு அவன் கேட்குறத கொடுத்தா எனக்கு வந்து அவன் இது தரேன் அப்படின்ற மாதிரி காமிப்பான் போல். நானும் சரி போடா அப்படின்ட்டு கப்பு சிப்புன்னு வந்துட்டு சாண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் இந்த வில்லேஜஸ் கிட்ட வந்துட்டு ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி தேவை. அது என்னென்னா வந்துட்டு சில்க் டச். எனக்கு வந்துட்டு சில்க் டச் ரொம்ப இப்போ அவசியமாக தேவைப்படுது. அது ஏன் தேவைப்படுதுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன், ஓகேவா? அப்படியே நான் சாண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது, டெசர்ட்டில் இருக்கும்ல அந்த டெம்பிள் வந்து இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா வந்து க்ரீப்பர் இருந்தது. இப்போ போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அது வெடித்து நம்மளை கொன்னுடும். ஸோ எச்சரிக்கையாக தான் போன உடனே நேராக நம்மளை பார்த்து ஓடி வந்துச்சு. நான் வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்மக்கிட்ட வேறு பேரட் வேறு இருக்குது. அது வேறு கிட்ட வந்து செத்து போச்சுன்னா அதுவும் செத்து போயிடும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் கரெக்டாக செத்து போயிடுச்சு, பேரட் செத்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் நோண்டோடனே நேராக வந்து உள்ளே விழுந்துட்டேன். பரவாயில்ல, வந்துட்டு அங்கே என்னென்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்டில் உள்ளே விழுந்தால் கண்டிப்பாக அந்த இடம் வெடிச்சிருக்கும். நான் வந்து இந்த சைடு தான் தள்ளி விழுந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்சான்ஸ்மெண்ட் புக்கும் கிடச்சிது. அப்புறமேட்டுக்கா நிறைய டைமண்டு கிடச்சிது. தென் வந்துட்டு எம்ப்ராய்டு கிடச்சிது. அப்புறம் அயனு அது இதுன்னு கிடச்சிது. அப்புறம் வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹார்ஸ்க்கு போடுறதுக்கு வந்து சாண்டில் கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு கேப்பு மாதிரிங்க, இதுக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து உடஞ்சி தான் இருக்கும் போல். சரி ஓகேன்ட்டு நான் மேலே வந்துட்டு நம்ம எடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தா வில்லேஜ், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது வேறு லெவல் மேப்புங்க. இங்கே பாருங்கள், இது டெம்பிளா, அங்கே இருக்கிறது வில்லேஜுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ கொண்டு போய் வீட்டில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வில்லேஜான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது கண்டிப்பாக வில்லேஜ் தான். ஸோ நம்ம வீட்டில் போய் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துடுவோம், ஓகேவா? வாங்க போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்துட்டு கொஞ்சம் நிறையா வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை. ஏன் அப்படின்னா வந்துட்டு சர்வைவல் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம நிறைய மைண்ட் பண்ணிவிட்டு அது பண்ணிகிட்ருக்கும் பொழுது வந்து ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. ஸோ வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்காமல் ஸ்கிப் பண்ணும்போது தேவைப்படுற வீடியோஸுமே நிறைய எடுக்கலை. இங்கே பார்த்திங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு நான் வீடு வந்து கட்டிட்டேங்க. அந்த கிளாஸஸ்லாம் வந்துட்டு நான் ஆஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் இந்த மாதிரி வீடு கட்டி முடிச்சிட்டேன். மேலே வந்துட்டு நான் வேறு ஒன்று யோசிச்சுருக்கேன். அதுக்காக தான் எனக்கு வந்து சில்க் டச் தேவை.
நான் இந்த மாதிரி போட்டேன். பாதி எனக்கு வந்து அதுக்கு மேலே பிடிக்கல. சரி ஓகேன்னுட்டு கலெக்ட் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுட்டு நம்ம போயிட்டு அந்த வில்லேஜ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த என்சான்ஸ்மெண்ட் புக்கெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துப்போம். அப்புறம் நமக்கு ஃபுட்டுமே இருக்குது. என்னென்னா வாட்டர்மெலனும் இருக்குது. கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. நான் தூங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் பார்க்க தான் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா வில்லேஜு? நம்ம இந்த வில்லேஜ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன இருக்குன்னு தெரியல. நான் வந்துட்டு இங்கே மேலே வந்தால் கேரட் இருந்தது. சரின்ட்டு கேரட் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அங்கே வந்துட்டு நமக்கு இந்த உருளைக்கிழங்கு கிடைக்கவே இல்லை. என்னன்னே தெரியல. இங்கே ஒரு குட்டி வால் பையன் ஓடிட்டே இருந்தான். சரி நிறைய கேட்ஸ் இருக்குது. சரி ஓகே, இங்கே போய் பார்த்தா பயங்கரமான ஒரு ஃபுட் ஸ்டால் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, லைப்ரரியன் வந்துட்டு இங்கே புக்குன்னு எனக்கு எதுவுமோ தெரியலங்க. ஒரே தூக்கம் சாப்பாடு ஞாபகமாகவே இருக்குது. வாயில் அடிக்கடிக்கு அது குளறுபடியாகி வந்துடுது. அப்புறம் நான் இந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்தால் இந்த முயல் இருந்ததுங்க. சரி அதுக்கு நம்ம கேரட் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா அது க்யூட்டாக ரியாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. சரின்ட்டு நமக்கு இன்னும் கேரட்ஸ் அப்போ நிறைய எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வெளியே இருக்கிற அந்த எல்லா கேரட்ஸுமே ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ட்ரேடர்கிட்ட போனால் அவன் வந்து கேரட்டுக்கு தான் எம்ராய்டு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு எம்ராய்டு ஒன்றும் தேவையில்லடா அப்படின்ட்டு நான் மீண்டும் வந்துட்டு திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் கிடச்சிது. தென் வந்துட்டு இங்கே இந்த வில்லேஜஸ் இங்கே தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு நைட் ஆகிடுச்சின்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சிட்டு இந்த பெட்டையும் உடச்சி எடுத்துக்கிட்டு, ஏன் அப்படின்னா அந்த பெட்டு கொஞ்சம் அழகாக இருந்தது இல்லையா, அதனால நான் கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேமல் இருக்கும் இல்லையா, குட்டி கேமலுங்க. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து இதெல்லாம் சாப்பிடும்னு நினச்சி நான் கொடுத்தா அது எதையுமே அது சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஒரு வேளை குட்டி கேமலுன்றதுனால சாப்பிட்லையோ என்னன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்துட்டு மற்றதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதுவும் எடுத்துப்போம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். நமக்கு வந்துட்டு ப்ரெட்டு செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டுக்கா ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா தான் வந்து பார்த்துட்ருந்தேன். அப்புறமேட்டுக்கா நான் வந்து கிளம்ப போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா மேலே ஒரு வீடு இருந்தது. இங்கேயும் வந்துட்டு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பலாமா? வாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேன்னுட்டு நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நம்மக்கிட்ட ஃபுட்டு கம்மியாகிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் சாப்பிட்டு அப்படியே கிளம்பும் போது இங்கே பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி இருந்ததுங்க. இதை பார்த்தோன்னே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நான் இந்தாட்டு வந்தேன். மழை பெஞ்சிச்சு, அப்புறம் நின்றுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு வேகமாக போகணும். நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு போன திங்ஸ்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த அருவி ஒன்று சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு க்ரீப்பர் இருந்தது. சரி ஓகே, தண்ணி தான் கீழே போகுது இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம கீழே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடலுக்கடியில் ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இது ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்த்துட்ருந்தேன். பட் வந்து நான் கலெக்ட் பண்ண எல்லாமே உடஞ்சி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வேகமாக போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டை போட்டுட்டு தூங்கினா ஏதோ ஒன்று கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று வந்து என்னை அடிச்சுட்டே இருந்ததுங்க. அப்புறம் நான் பெட்டு போட்டு படுத்துட்டு பார்த்தா தூங்கவே விடலை. என்னை அடிச்சு கொன்னுட்டானுங்க. நான் பாருங்கள், என்னோடய லூட் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. மீண்டும் வந்துட்டு நான் இங்கே நல்ல வேளை நான் பெட்டு போனதுனால அங்கேயே ரீஸ் பண்ணானேன். பட் வந்து என்னை அடித்து சாவடிச்சிட்டே தான் இருந்தாங்க. என்னால் இங்கே பாருங்களேன், ஏதோ சம்திங் வந்து என்னை அடிச்சிருச்சு உருவமே இல்லாமல். என்னன்னே தெரில, என்னை தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க. நான் தூங்கினாலே என்னை அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து பெட்டை எடுத்துகிட்டு பெட்டுக்கு மீண்டும் எல்லாம் போட்டு தூங்கிட்டு திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே இங்கே தண்ணியில் இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே வரைக்கும் விழுந்திருக்கு. அதெல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, பெட்டு இங்கே எல்லாமே. ஆனால் அப்போயுமே ஏதோ ஒன்று வந்துட்டு சம்திங் இங்கே உருவமே இல்லாமல் வந்து என்னை ஒன்று அடிச்சிச்சுங்க. அது என்னன்னு தான் எனக்கு தெரில. சரி, ஃபுட்டும் நமக்கு குறைவு இருந்தது. ஏன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்கெலிட்டன் கிட்ட அடி வாங்கினோம் இல்லையா, அதனால் வந்துட்டு நான் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாம்பி வந்து அடிச்சிருச்சு. செத்து போயிட்டேன். நல்ல வேலை பெட் எடுக்கல. அதனால் மீண்டும் அங்கேயே ரீஸ்பான் ஆனதுனால எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ஜாம்பி வந்துட்டு செத்து போயிடுச்சு அதுவாகவே.
சரி ஓகே ஒரு தொல்லை முடிஞ்சுன்ட்டு நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தேனா என்ன அப்படின்றது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.